என்னோட கை ஃப்ராக்சர் ஆனதுக்கப்புறம் எனக்கு ரெண்டே ஆப்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. ஒன்று குவிட் பண்ணுறது அண்ட் இன்னொன்று எவால்வ் ஆகிறது. நான் சூஸ் பண்ணது ட்ரெயின் லைக் அன் அத்லட் டே 15. இன்னைக்கு காலையில் சீக்கிரமாகவே இருந்துச்சு. பைக் எடுத்துகிட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணுறதுக்கு கிரவுண்ட் ஏதாவது மாட்டுமான்னு பார்க்க தான் போயிட்டுருக்கோம். எங்கள் ஊரில் காடு மலை வயல்னு எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த கிரவுண்டு மட்டும் ஒன்று கூட இல்லை. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் ஒரு தரமான இடம். 90s கட்டப்பட்ட ஒரு ஓஜி ஸ்கூலு. கிளாஸ் ரூமெல்லாம் தாண்டி கிரவுண்டுக்கு போயிட்டேன். கிரவுண்டில் நிறைய புல் பார்க்குறதுக்கு ஏதோ கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரியா இருந்துச்சு. சரி, இனிமேல் அடிக்கடி ட்ரெயின் பண்ணுறதுக்காக 12 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி பக்கத்து ஊருக்குலாம் போக தேவையில்ல. நான் அப்படியே பேசிக்கான வார்மப் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்கிப்பிங் போட வந்துட்டேன். கரெக்டாக போன வருஷம் அக்டோபர் 29 இதே மாதிரி ஒரு நாள் மார்னிங் ட்ரெயின் பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. கையில் இன்னுமே பெயின் இருக்கு. அதனால என்னால் இப்போதைக்கு ஷேடோ பாக்ஸிங் மட்டும் தான் பண்ண முடியும். பேக் கூட அடிக்க முடியாது. ஸோ இன்னைக்கு நம்மளோட மெயின் ஒர்க் அவுட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஆக்சிலரேஷன் ஒர்க் அவுட். 50 மீட்டர்ஸ் ஒரு ரன்னு, மொத்தம் 5 செட்ஸ் இதே மாதிரி பண்ணணும். செட்டுக்கு நடுவில் 2 to 3 நிமிஷம் ரெஸ்ட் மஸ்ட், இல்லைனா பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். நான் ஓடினது என்னமோ 250 மீட்டர் தான். நான் மொத்தம் ATP பிசியும் காலி. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா சாவியை தொலைச்சிட்டேன். வீடியோ பார்த்து எங்க இருக்குன்னு கெஸ் பண்ணியாச்சு. கரெக்டாக 2 ஜனக்கு இடையில தான் ஓடிக்கிறேன். அந்த சைடில் தான் வச்சிருக்கேன். கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஸ்ட்ரைட் லைனை பிடிச்சி போயிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சாவி கிடச்சிரும். சாவியில் கீச்சன் இல்லாததான் பிரச்சனை. என்கிட்ட இன்னொரு ஸ்பேர் கீயும் இல்லை. அரை மணி நேரம் தேடியும் எனக்கு கிடைக்கல. அப்புறம் ரெக்கார்டட் கிளிப்பை பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு ஐடியா கிடைச்சிது. இது இந்த வருஷத்துல 2வது டைம். முதல்ல ஒரு ஸ்பேர் கீ அடிக்கணும். ப்ராக்டிஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்ததும் ஸ்ப்ரவுட்ஸ், அவுச்ச முட்டை, சீனி கிழங்கு தான் சாப்பிட்டேன். கார்ப்ஸ், ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே பேலன்ஸ்டான ஒரு மீல். இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் கண்டென்ட் பார்க்க நம்மளோட சேனல் அண்ட் பேஜை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்ப்போம்ல.